இருப்போம். தேவன் நம்மோடு கூட இடைபெடும்படியாய், தேவன் நம்ம மத்தியிலே தம்முடைய வார்த்தைகளை தரும்படியாய் நம்ம ஜெபத்திலேயே இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. உபாகமம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். உபாகமம் 30வது அதிகாரம் 3வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஓகே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல 3வது வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்குவேன் அப்படின்ட்டு. இப்ப தேவன் இரக்கமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். உனக்கு இறங்கி அப்படின்ட்டு சொல்லப்படுகிறார். இந்த இடத்துல ஜனங்கள் எப்படி கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தேவன் அந்த ஜனத்துக்கு இரக்கம் பாராட்டி அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள், திரும்ப அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் தன்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற தனக்கு பிரியமான ஜனத்தின் மேலே தன்மேல் அவன் நிறைய போராட்டங்கள் மத்தியிலும் இக்கட்டுகளின் மத்தியிலும் தன்மேல் தன்னோடு கூட இருக்கும்படியாய் விரும்பின, தன்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும்படியாய் விரும்பின தன்னுடைய ஜனத்திற்கு அவர் இரக்கம் பாராட்டினவராய் காணப்படுகிறார். அந்த வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கும் சொல்லுகிறார். அவர் நம்மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்துல இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் அல்லது ஜீவனோடு இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம் அப்படின்னாலுமே அது எல்லாமே தேவன் நம் பேரில் பாராட்டின இரக்கத்தினாலேயே நம்ம இன்றும் ஜீவனோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் அப்படின்னா யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லப்படுகிறது. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி நீ என் ஆமென். சொல்லப்படுகிறது. அப்ப எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் அப்படின்ட்டு. அப்ப இன்றைக்கு இரக்கம் பெற்ற தயை பெற்ற தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பதாக கிருபை பெற்றவர்களாய் நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டி இருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம் அல்லது இன்றைக்கு நான் பலத்தோடு இருக்கிறேன், எனக்கு பலத்தோடு இருக்கிற அப்படின்னா நமக்கு பலவீனம் இல்லைன்ட்டு அல்ல. நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு துக்கம் இல்லைன்ட்டு இல்ல. துக்கம் இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் தேவன் தேவ சமூகத்திலே நம்மை பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மேல் பாராட்டின இரக்கத்தின் நிமித்தமாய், அவர் நம்மேல் பாராட்டின கிருபையின் நிமித்தமாய், அவர் நம்மேல் பாராட்டின தயை நிமித்தமாய் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் அதுல வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு வந்த பலவீனங்கள், நமக்கு வந்ததான பாடுகள், நமக்கு வந்ததான கஷ்டங்கள் இதெல்லாத்தையும் பார்க்கிற மனுஷங்க நினைச்சிருக்கலாம், இந்த கஷ்டத்தை இவங்களால தாண்ட முடியாது, இந்த பலவீனத்தை இவங்க தாண்டி வர முடியாது. ஆனால் தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டினது நிமித்தமாய் சிலவற்றை தாண்டும்படியாய், சிலவற்றை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நியாயம் தீர்க்கிற தேவன் மாத்திரமல்ல, தண்டிக்கிற தேவன் மாத்திரமல்ல, தண்டனையிலிருந்து தப்புவிக்கிற இரக்கத்தை கொடுக்கிற தேவனாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இரக்கம் அப்படின்னா தண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒருவர் அந்த தண்டனையை நம்ம மேல கொடுக்காம நம்மை மன்னித்து அரவணைத்து ஆதரிக்கிறார் என்றால் அதுதான் இரக்கமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு தண்டனைக்குட்பட்டவர்களா இருக்கிறோம், நம்ம செய்த தவறோ அல்லது பாவங்களோ அல்லது ஏதோ ஒரு காரியங்களோ நாம அதற்கு தண்டனைக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். ஆனால் அந்த தண்டனையை கேன்சல் பண்ணி நம்மேல் வர வேண்டிய காரியத்தை நம்மிலிருந்து அகற்றி போடுகிறதா இரக்கமாய் காணப்படுகிறது.
ஹalleluya ஹalleluya. எஸ்தர்ல வாசிக்கிறோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல மொர்தெகாய் வந்து எஸ்தரே நீ போய் ராஜாவுக்கு முன்னாடி போய் நில்லு அப்படிங்கிற பொழுது எஸ்தர் சொல்ற ஒரு காரியம் இருக்கிறது. எஸ்தர் 4வது அதிகாரம் 11வது வசனம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. ஓகே போதும். அமேன். அதுல சொல்லப்படுகிறது அந்த தேசத்தில் இருக்கிற சட்டம் என்ன அப்படின்னா யாராவது ராஜா அழைக்காம ராஜாவினுடைய சமூகத்துல போக கூடாது. அது புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் ராஜாவினுடைய சமூகத்துல போக கூடாது. அப்படி ராஜாவினுடைய சமூகத்துல போய் ராஜா பொற்செங்கோலை நீட்டல அப்படின்னா அந்த மனுஷர்களை அவங்க கொன்றுவாங்க. இதுதான் சட்டம். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்க நியமம். அப்போ ராஜா கூப்பிடாம யாரும் ராஜ சமூகத்துல போக கூடாது. அப்படி போனாலும் ராஜா பொற்செங்கோலை நீட்டல அப்படின்னா அந்த ஜனங்கள் தண்டிக்கப்படுவார்கள். இப்போ வந்து எஸ்தர் அங்க போய் நிக்கிறா அப்படின்னா ராஜா பொற்செங்கோலை நீட்டியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் ராஜாவுக்கு இல்ல. ராஜா இரக்கம் பாராட்டியே ஆகணுங்கிற ஒரு காரியம் இல்ல. ராஜாவுடைய கண்கள்ல தயை கிடைத்தே ஆகணும் அப்படின்ட்டு எஸ்தருக்கு எந்த ஒரு காரியமும் இல்ல. அவர் நினைச்சா பொற்செங்கோலை நீட்டலாம், நினைக்காட்டி பொற்செங்கோலை நீட்ட முடியாது. எஸ்தர் தண்டிக்கப்படுவா. ஆனா இப்பேற்பட்ட நிலைமையில 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 4வது அதிகாரம் 16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். ஓகே ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப யாரும் ராஜா கூப்பிடாம போக கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கிற பொழுது எஸ்தர் சட்டத்தை மீறி நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்ட்டு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க அவள் தயாராகிறவனாய் காணப்பட்டாள். இப்ப எஸ்தருடைய மைண்ட் என்ன அப்படின்னா, எஸ்தருடைய சிந்தை என்ன அப்படின்னா, நான் போவேன், ராஜா சமூகத்துல போவேன், பொற்செங்கோலை நீட்டினா நான் உயிரோட வருவேன், இல்லாட்டி நான் மரித்து போவேன். அப்ப அவளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் மட்டும்தான் இருக்கும். நான் போனா பொற்செங்கோலை ராஜா நீட்டுவார் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல எஸ்தர் போகல. என்ன வேணாலும் நடக்கலாம், அவள் மரித்தும் போகலாம், ஜீவனோடும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் செத்தாலும் சாகிறேன், இந்த ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்ட்டு சட்டத்தை மீறி ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிற பொழுது எஸ்தர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது, ராஜா அவளை அழைப்பித்து பொற்செங்கோலை அவளுக்கு நேராக நீட்டினார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிற இரக்கமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருக்கிற சட்டம் அங்க போய் நின்னா சாகணும், அங்க போய் நின்னா மரிக்கணும், அங்க போய் நின்னா திரும்ப வர முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட தண்டனை இருக்கிற இடத்துல ஒருத்தி போய் நிற்கிற பொழுது பொற்செங்கோல் நீட்டப்படுகிறது அப்படின்னா, அவளுடைய மரணத்தை மாற்றப்படுகிறது அப்படின்னா, அவளுக்கு நேரிடுகிற தீங்கை அவளிடத்திலிருந்து மாற்றுகிறது. ஆமென். ஒரு ராஜாவுடைய பொற்செங்கோலால் முடியும்னா அதுதான் தேவன் நமக்கு பாராட்டுகிற இரக்கமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தண்டனையிலிருந்து மரணத்திலிருந்து ஆமென் தீங்கிலிருந்து நம்மை மாற்றுகிறது தேவ இரக்கமாய் காணப்படுகிறது. அப்போ இதே நம்ம மோசே குறித்து வாசிக்கிற பொழுது மோசே கிட்ட கர்த்தர் சொல்வார், நியமமே இருக்கும் என்ன அப்படின்னா, கர்த்தரை முகமுகமாய் பார்க்கிறவங்க என்ன ஆவாங்க, மரித்து போவார்கள். ஆனா மோசே வந்து கர்த்தரை முகமுகமாய் பார்த்தும் உயிரோடு இருக்கிறான். காரணம் அதுதான் தேவன் அவனுக்கு பாராட்டின இரக்கம். தேவன் தான் சொல்லுவாரு, என்ன ஒருத்த முகமுகமா பார்த்துட்டா அவன் என்ன ஆயிடுவான், செத்துருவான். ஆனா இங்க மோசே உயிரோட பார்த்து சாகாம இருக்கிறான் அப்படின்னா தேவன் அவன் மேல் பாராட்டின இரக்கமாய் காணப்பட்டது. அந்த இரக்கம் அவனை மரணத்திலிருந்து தப்புவித்தது, அந்த இரக்கம் அவனை ஆக்கிரிகளிலிருந்து மாற்றினது, அந்த இரக்கம் அவனுடைய தீங்கிலிருந்து அவனை விடுவிக்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஆமென், சத்துருவானவன் வைத்திருக்கிற சில தீங்கை, சத்துருவானவன் நமக்கு நேராய் வைத்திருக்கிற மரணத்தின் வாசல்களை, சத்துருவானவன் நமக்கு நேராய் வைத்திருக்கிற அது வியாதி
இக்கட்டுகளா இருக்கட்டும், கடன் பிரச்சனைகளா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், சத்துருவனுடைய கிரிகளா இருக்கட்டும், இந்த தேவன் நம்ம இரக்கம் பாராட்டினார் என்றால் அது வியாதியா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும், அது எல்லாவற்றையும் தேவன் நம்மிலிருந்து அகற்றி போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென். தேவன், ஆமென், ஸ்தோத்திரம். பிசாசு நமக்கு என்ன வேணாலும் நியமித்து வைத்திருக்கலாம், ஆனால் அந்த தண்டனைகளில் இருந்தெல்லாம், அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம், அந்த தீங்கில் இருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுவிக்க முடியுமானால் அவது தேவன் பாராட்டுகிற இரக்கமாய் காணப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. இன்னொன்று, தேவன் நமக்கு நியமித்த தண்டனைகளிலிருந்தும் கர்த்தரால் நமக்கு அந்த பிரச்சனைகளை மாற்ற முடியும். அதற்கு ஆதாரம் 2 ராஜாக்கள்ல வாசிக்கிற பொழுது, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஓகே, இதுல சொல்லப்படுகிறது எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறான். எசேக்கியா அப்போ அந்த இடத்துல ஏசாயாவை கர்த்தர் வந்து அனுப்புறார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நீ வியாதியில இருந்து தப்பிச்சிருவ அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, நீ இந்த வியாதியில என்ன ஆயிருவ, மரித்திருவ, நீ உன்னுடைய அடக்கத்திற்கான காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு ஏசாயா சொல்லிட்டு வெளியே வராரு. அடுத்து 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கிற பொழுது வாசிங்களேன். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, இந்த இடத்துல எசேக்கியா தன் மரித்து போவேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இனி பிழைக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தரே சொல்லிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இந்த எசேக்கியா மற்ற எல்லாத்தையும் பார்க்கிறத விட அவன் செய்த காரியம், அவன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது கர்த்தரை நோக்கி. அடுத்து, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் வியாகுலப்பட்டு, ஆண்டவரே என்னை இதுல இருந்து தப்புவீங்க, என்னை இதுல இருந்து ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு நியமிக்கப்பட்டிருச்சு, மரணம் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருச்சு. ஆனா அந்த இடத்துல இரக்கம் பெறும்படியாய், தேவனிடத்துல ஒரு இரக்கம் பெறும்படியாய், கிருபை பெறும்படியாய், ஒரு தயவு பாராட்டும்படியாய் தன்னுடைய முகத்தை தேவனுக்கு நேராக நோக்கி தேவனிடத்துல அழுது விண்ணப்பம் பண்ணின பொழுது, ஏசாயா இன்னும் வீட்டுக்கு போகல, ஏசாயா இன்னும் அந்த அரண்மனையை விட்டு தாண்டல. 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, 4:5 வாசிக்கிற பொழுது, ஏசாயா அரண்மனையின் பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, ஏசாயா சொல்லிட்டு இன்னும் அந்த அரண்மனையை விட்டு போகல, ஏசாயா சொல்லிட்டு அந்த இன்னும் அரண்மனையை தாண்டல, பாதி முற்றத்துல வருகிற பொழுது தேவன் அவன் எசேக்கியாவினுடைய அந்த ஜெபத்தை கேட்டு, எசேக்கியாவினுடைய கண்ணீரை கண்டு, எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் சொன்ன ஏசாயாவின் மேல திரும்ப தம்முடைய வார்த்தையை வைக்கிறார். என்ன அப்படின்னா, 5, நீ திரும்பி போய், அவன் சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு அங்கதான் போயிருப்பான், அதுக்குள்ளேயே கர்த்தர் அவன் மேலே ஒரு இரக்கம் பாராட்டி திரும்ப அவன் மேல் வைத்ததான அந்த மரணத்தினுடைய கட்டுகளை கர்த்தர் விலக்குகிறவராய் காணப்படுகிறார். எசேக்கியாவின் மேல் வைத்த அந்த வியாதி கட்டுகள் நீக்கப்படுகிறது. திரும்ப 15 வருஷத்தை கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு என்ன பண்ணுகிறாரு, கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு பாராட்டுகிற இரக்கம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எசேக்கியா நீ மரித்து போயிருவே அப்படின்னு சொன்னது கர்த்தர் தான். ஆனா அவன் திரும்ப தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது, தேவனுக்கு முன்பாக அழுத பொழுது, தேவன் அவன் பேரில் வைத்திருந்த அந்த வியாதிகளை நீக்கி, அந்த மரணத்தின் வாசல்களை அடைத்து அவனுக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யாரை கொண்டு? அந்த தீர்க்கதரிசனத்தை சொன்ன அதே ஏசாயா அந்த அரண்மனை முற்றத்துல போகிறதுக்கு முன்னாடி, அதை தாண்டறதுக்கு முன்னாடியே திரும்ப அவனுக்கு வார்த்தை கொடுத்து, திரும்ப எசேக்கியாவை பலப்படுத்தி அவனுக்கு 15 வருஷம் தேவன் கொடுத்தவராய் காணப்படுகிறார்.
ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம பல பிரச்சனைகள்ல நம்ம கடந்து வந்திருக்கலாம், பல கட்டுகள்ல கடந்து வந்திருக்கலாம், பல வியாதிகள்ல கடந்து வந்திருக்கலாம், பல குடும்பத்தின் நிமித்தமாய் பாரப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி கூப்பிட தொடங்குகிற பொழுது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எசேக்கியா நோக்கி கூப்பிட்ட பொழுது எசேக்கியானால கூப்பிடத்தான் முடியும், அந்த காரியத்தை மாற்ற முடியாது. அந்த காரியத்தை மாற்றுகிறவர் தேவன் மாத்திரம்தான். ஒருவேளை தேவன் இல்லப்பா நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் மாற்ற முடியாது, இதை நான் இந்த என் வாயிலிருந்து இது வந்துருச்சு, நீ மறித்துதான் ஆகணும் அப்படின்ட்டு கர்த்தர் நிக்கல. முடிவெடுக்கிற இடத்துல கர்த்தர் நிற்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல முடிவை மாற்ற முடியாத இடத்துல எசேக்கியா நிற்கிறான். இந்த மரணத்தை மாற்ற முடியாது, இந்த வியாதியை மாற்ற முடியாது, தேவனிடத்திலேயே வந்துருச்சு, பிழைக்க மாட்டேன், இதெல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்ட்டு. ஆனா அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது முடிவெடுக்க வேண்டிய கர்த்தர் அவர் இறங்கி வந்து இரக்கம் பாராட்டின தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஆமென் நம்ம படுகிற கஷ்டம் மாறாது, நம்ம படுகிற பாடுகள் மாறாது அப்படின்னு பலர் சொல்லிட்டோம். அல்லது நம்மளே கூட நம்முடைய இருதயத்துல நினைத்திருக்கலாம், இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்குமா, இந்த கடன் பாரம் என்னை விட்டு நீங்குமா, என்னுடைய மனபாரம் என்னை விட்டு நீங்குமான்ட்டு. ஆண்டவரே இது எப்படி நீங்கும்ட்டு பலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நமக்கான நல்ல முடிவுகளை கொடுக்க அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எரேமியா 31வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 31வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 31:2. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. ஓகே, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம், அதாவது தேவனுடைய கோபத்துல ஒரு யுத்தத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினாரு. ஆனா அந்த பட்டயத்திற்கு தப்பி மீந்திருக்கிற ஜனம் யார் அப்படின்னா தேவனால் இரக்கம் பெற்ற ஜனமாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா யுத்தத்துல இவங்க தான் சாவாங்க, இவங்க தப்பிச்சுக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது. எதிரி கையில யார் சிக்கிறாங்களோ அவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லப்படுகிறது பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அப்போ தேவனால் இரக்கம் பெற்றதனாலதான் அவங்களுடைய ஜீவன் தப்பிக்கப்பட்டதாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இந்த இரக்கத்தை ஏன் கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா, இரக்கத்தை கொடுத்து வாசிங்களேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அதே எரேமியால 31 2வது வசனத்துல வாசிங்க. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். அப்ப தேவன் இரக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா அடுத்து இரக்கத்திற்கு அப்புறமாய் நம்மை இளைப்பாறுதல் படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற இரக்கம் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறது மாற்றமல்ல, ஆமென் இளைப்பாறுதலை தருகிறவராய் காணப்படுகிறார். இளைப்பாறுதல் அப்படின்னா இனி நாம பட்ட கஷ்டம் இனி நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்கி வராதபடிக்கு, அந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்தினால் நிறைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் அப்படிங்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் சமாதானத்தின் வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஆமென். அந்த இடத்துல பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு, திரும்ப போராட்டத்திற்குள்ளாக நம்முடைய கால்கள் போகாதபடிக்கு, திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை நகர்த்த முடியாதபடிக்கு கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை உண்டு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டுகிறவர் மாத்திரமல்ல, அந்த இரக்கத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை இளைப்பாறுதலுக்குள்ளாக நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இதே இந்த இரக்கம் இல்லை அப்படின்னா அநேகம் பேர் துக்கத்தினால் அழிந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நமக்கு துக்கம் இருக்கிறது, நமக்கு பாடு இருக்கிறது, நமக்கு வேதனை இருக்கிறது. ஆனா இரக்கம் பெற்றா இந்த பாடுகள்ல இருந்து, துக்கங்கள்ல இருந்து, வேதனைகள்ல இருந்து, உபத்திரவத்திலிருந்து இரக்கத்தினாலே நம்ம தப்பி வைக்கப்படுவோம். ஆனா இரக்கம் பெறல அப்படின்னா நம்ம அந்த துக்கத்தில் அழிந்து போகிறவர்களாய் மாறுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சவுல், அமேன்ஸ்தோத்தம், யூதாஸ்காரியத்து. இவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில துக்கத்தை அனுபவித்தாங்க, உபத்திரவப்பட்டாங்க. ஆனா அந்த துக்கத்திலிருந்து வெளிவரும்படியாக, அந்த துக்கத்திலிருந்து தப்புவித்துக்
கொள்ளும்படியாக, அந்த வேதனையிலிருந்து மாறிக்கொள்ளும்படியாக தேவனிடத்தில் இரக்கம் பெறுவதற்கு தன்னை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்காதவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. சவுல் பாவம் செய்கிறான், தேவனுடைய கோபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா திரும்ப தேவனிடத்துல தன்னை தாழ்த்துவதற்கு மனதில்லாதவனாய் காணப்பட்டான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வாழ்க்கையில அதுக்கப்புறமா ஒரு நன்மையும் காண முடியாதபடிக்கு தன்னுடைய வாளை நிறுத்தி அவனை என்ன பண்ணிக்கிறான், விழுந்து செத்து போகிறான். யூதாஸ்காரியத்து தான் செய்த தவறிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனிடத்துல இரக்கம் பெறுவதற்கு தன்னை தாழ்த்தாம அவன் தூக்கு போட்டு இறந்து போகிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. ஆனா தாவீது தேவ சமூகத்திற்கு முன்பதாக பாவம் செய்துட்டான். ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன உடனே பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்து போடாதுன்னு தேவனுக்கு முன்பாக வஸ்திரத்தை கிழித்து முகங்குப்புறமாய் விழுந்து தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக திரும்ப தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்கப்படினவராய் காணப்பட்டார். ஏன் அப்படின்னா, அவன் ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தர் அவன் மேல இரக்கம் பாராட்டி விட்டவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஒரு பக்கம் சவுலும் பாவம் செய்கிறான், தாவீதும் பாவம் செய்கிறான். ஆனா சவுல் ஒப்பு கொடுக்கல, தாவீது ஒப்பு கொடுத்தான். அவன் மேலே கர்த்தர் நித்திய கிருபையினுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் முகாந்திரமாய் அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சாலமோனை வைத்து ஆலயத்தை கட்டினவராய் காணப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம ஏதோ ஒரு காரியத்தினால இக்கட்டுகள் இருக்கலாம், அல்லது நம்ம செய்த ஒரு காரியங்கள்னால பாடுகள் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படலாம், அல்லது நம்ம செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு நம்ம உபத்திரவத்தினுடைய அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த நமக்கு மனதிருக்குமானால் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதே பேதுரு ஒண்ணு யூதாஸ்காரியத்து காட்டி கொடுக்கிறான், இன்னொன்னு பேதுரு அவரை மறுதலித்தவனாய் காணப்பட்டான். ஆனா திரும்ப தேவனிடத்தில் வரும்படியாய் தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி தேவனிடத்தில் இரக்கம் பெறும்படியாய் வந்தான். கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசிக்கிற பொழுது ஒரு பக்கம் மறுதலித்து அதே பேதுருவை வைத்துதான் இரக்கத்தை கொடுத்து மீண்டும் அவனை பயன்படுத்தி அப்போஸ்தலர்ல முதலாவது அற்புதத்தை பேதுருவையும் யோவானையும் கொண்டு கர்த்தர் செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. மற்ற சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா தன்னை மறுதலித்துட்டான் அப்படின்ட்டு அவனை விட்டுடல. அவனுக்கு திரும்ப இரக்கம் பாராட்டி தன்னை தேடி வந்ததான பேதுருவை திரும்ப அரவணைத்து ஆதரித்து அவன் பேரில் அபிஷேகத்தை வைத்து அவனுக்கு வரங்களை கொடுத்து மீண்டுமாய் அவனை முன்னிருந்த நிலைமையை விட அவனுடைய அடுத்த நிலைமையை கர்த்தர் எடுத்து உயர்த்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருப்போமானால், நம்முடைய இருதயம் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகுவதற்கு தயாராக இருக்குமானால் தேவன் நம் பேரில் இரக்கம் பாராட்டி நம்மை உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் பேதுரு இரக்கம் பெற்றதுனால எந்த இடத்துல நிக்க முடியாம ஓடி போனானோ, எந்த இடத்துல நிக்க முடியாம சர்வே பண்ண முடியாம ஒரு ஸ்திரீக்கு முன்னாடி பேசுறதுக்கு பயந்துகிட்டு ஓடி போனானோ, அதே தேசத்துல தைரியமா எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை வைத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பெறுகிற இரக்கம் இளைப்பாறுதலை மாத்திரமல்ல, சிலவற்றின் மேல் ஜெயம் எடுக்க அதிகாரத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால சில மனிதர்களுக்கு முன்னாடி தைரியமா பேச முடியாம இருக்கலாம், ஆனால் தேவனிடத்துல பெறுகிற இரக்கம் அவர்களுக்கு முன்பாக செயல்படுவதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னொன்னு, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சுத்தம் தேவ சமூகத்துல அந்த இரக்கத்திற்காக நம்ம காத்திருக்கிற பொழுது சுத்தம் நம்முடைய நீதியை உயர்த்தாதபடிக்கு தேவனுடைய இரக்கத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய நீதியை உயர்த்தக்கூடாது. என்ன அப்படின்னா, நான் வார சர்ச்சுக்கு போறேன், அல்லது டெய்லி நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஏண்டவர் இந்த பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நம்ம செய்கிற நீதிகளை உயர்த்தாதபடிக்கு தேவனுடைய இரக்கத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தானியேல் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 9வது அதிகாரம் 18வது வசனம். தானியேல் 9:18. என் தேவனே,
உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஓகே, ஆமென். சோ இங்க தானியேல் சொல்றாரு, எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தையே நம்பி உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல தானியேல் நினைச்சிருந்தா தன்னுடைய நீதியை உயர்த்தி பேசியிருக்கலாம். ஆண்டவரே, ராஜா அத்தனை உணவை கொடுத்தப்ப நான் அதெல்லாத்தையும் உமக்காக நான் மாற்றி வைத்தேன், உமக்காக சில காரியங்களை விலக்கி வைத்தேன் அப்படின்னு தன்னுடைய நீதியை பேசியிருக்கலாம். ஆனா தானியேல் சொன்னது, எங்களுடைய நீதிகளை அல்ல, உம்முடைய இரக்கத்தையே நம்பி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல தானியேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு, ஆண்டவரே நான் உமக்கு முன்னாடி ஒரு காரியம் இல்லை, நான் உமக்கு முன்னாடி பெரிய ஆள் இல்லை, ஆமென், என்னுடைய நீதி எல்லாமே உமக்கு முன்பதாய் பெரிதானதல்ல அப்படின்னு தன்னை தாழ்த்தி தேவனுடைய இரக்கத்தை விரும்பினவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்க நம்ம சில நேரங்கள்ல நம்முடைய நீதிகளை பற்றி நம்ம தேவனுக்கு முன்பாக பேசணும் அப்படின்னா அது நம்மை நாமே உயர்த்துகிறதற்கு சமமாய் போய்விடும். ஆனா என்றைக்கு நாம் நம்முடைய நீதிகளை தாழ்த்தி தேவனுடைய இரக்கத்தை உயர்த்துகிறோமோ அன்றைக்கு நாம் தேவன் நிமித்தமாய் பலருக்கு முன்பாக உயர்த்தப்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப தானியேல் தன்னை தாழ்த்தி தன்னுடைய நீதியை பெருசா எண்ணாம, தான் செய்த நன்மைகளை பெரிதா எண்ணாம, தான் விலக்கி வைத்த காரியங்களை பெரிதா எண்ணாம, ஆமென், தேவனுடைய இரக்கத்தை நம்பி வந்தானோ கர்த்தர் அவனை அநேகருக்கு அதிகாரியாய் வைத்து அவனுக்கு ப்ரமோஷனையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இதே லூக்கால வாசித்தோம் அப்படின்னா, லூக்கால பரிசேயனும் ஆயக்காரனை குறித்து நம்ம வாசிப்போம். அந்த பரிசேயன் என்ன பண்றான்? தன்னுடைய நீதியவே சொல்லி கொண்டு இருக்கிறான். நான் அந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் டெய்லியும் ஜெபம் பண்றேன், நான் டெய்லியும் ஆலயத்துக்கு கடந்து வரேன், நான் இவ்வளவு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய நீதியை பேசி கொண்டு வந்தான். ஆனா ஆயக்காரன் என்ன பண்ணான்? நான் என்ன இருக்கிறேன், அவன் உள்ள கூட இல்லை, வெளியே நின்று என்ன பண்றான்? நான் பாவியான மனுஷன் அப்படின்ட்டு அவன் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அதுக்கு, இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு சொல்லுவாரு, இவங்க ரெண்டு பேர்த்திலையும் தன்னை பாவின்னு தன்னை தாழ்த்தினவனே வீட்டுக்கு போகிற பொழுது நீதியாக எண்ணப்படுவான் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்துல இரக்கம் பெறுவதற்கு நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். அல்லதான் கர்த்தர் அந்த வசனத்தை சொல்லுவாரு, எவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அப்படின்ட்டு. அப்ப நாம தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்த தயாராகிற பொழுது தேவனுடைய இரக்கத்தினாலே பலருக்கு முன்பாக உயர்த்தப்படுகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பரிசேயன் ஆயக்காரனுக்கு முன்பாக இந்த ஆயக்காரனை போல இல்ல அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்த நினைத்தான். ஆனால் தேவ சமூகத்தில் தேவனால் தாழ்த்தப்பட்டவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். ரெண்டு, சங்கீதம் 123 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 123:2, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென். இங்கு சொல்லப்படுகிறது, ஆமென், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது, உடைய கரத்தையே நோக்கி இருக்கிறது அப்படின்ட்டு. நீ இரக்கம் செய்கிற வரைக்கும் நாங்க உண்மையே பார்த்து கொண்டு இருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சில நேரங்கள்ல சில காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம சில நேரத்துல ஜெபத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம், அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுவோம்? மனுஷங்கள்ட்ட புலம்பிட்டு இருப்போம். இந்த இப்படி ஆயிடுச்சு, இந்த காரியம் ஆயிடுச்சு, நான் இதுல இருந்து எப்படி வெளிவேறுவேன் அப்படின்னு சொல்லி மனுஷங்கள்ட்ட புலம்பிக் கொண்டு இருப்போம், மனுஷங்கள்ட்ட அழுதுட்டு இருப்போம். ஆனா இங்க வசனம் சொல்லப்படுகிறது, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் உண்மையே நோக்கி இருப்போம்.
அப்ப தேவன் இரக்கம் பாராட்டணும் அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு விடுதலை கட்டளையிடணும் அப்படின்னா, நம்முடைய கண்கள் தேவன் பேரில் மாத்திரமே நோக்கமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனை தேடிட்டு நாளைக்கு நம்ம மனுஷங்களை தேடணும் அப்படின்னா தேவனிடத்துல இருந்து இரக்கம் பெற முடியாது. இன்றைக்கு நாம தேவனுக்கு முன்பாக கண்ணீர் வடித்துட்டு இதே பிரச்சனைக்காக மனுஷங்களுக்கு முன்னாடி அழுது புலம்பணும் அப்படின்னா நம்ம இரக்கம் பெற முடியாது. ஆனால் தேவனால் மட்டுமே முடியும் அப்படின்ட்டு தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறவர்கள் மேலே அவர் நிச்சயம் இரக்கம் பாராட்டி விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஹalleluya. சவுல் இரக்கத்திற்காக தேவனை தேடல, இரக்கத்திற்காக தேவனை தேடாம இருந்தவனா இருந்தான். ஆனா தாவீது இரக்கத்திற்காக தேவனை பற்றி இருந்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. சாமுவேல் சொன்னதுக்கு அப்புறமும் சவுலுக்கு தேவனிடத்துல இரக்கம் பெறணுமே, தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே, தேவனிடத்துல ஒப்புரவாகணுமேங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இருந்துச்சு. ஆனா தாவீது தேவனை பற்றி இருந்தவனாய் காணப்பட்டான். அவனுடைய எல்லா காரியத்திலும் தேவன் இல்லை அப்படின்னா நான் இல்ல, தேவன் இல்லாம எதையும் செய்ய முடியாதுங்கிறத தாவீது நன்றாய் அறிந்ததுனால நிறைய இழந்த பொழுதும் கூட தேவனுடைய இரக்கத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற பொழுது மாத்திரமல்ல, சிலவற்றையில இழப்பின் பாதையில கர்த்தர் நடத்தினாலோ தேவனிடத்துல இரக்கம் பெறும்படியாய் தாவீது காத்திருந்ததினால தேவன் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். இன்னும் சொல்ல போனா யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய நீதியை பற்றி பேசாமல், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பேன், அதனாலதான் நீங்க என்ன தண்டிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி இரக்கத்திற்காக போராடினது நிமித்தமாய் அவன் இழந்ததை பார்க்கிலும் திரும்ப பெற்றுக்கொண்டது அதிகமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு தேவன் கொடுக்கிற பொழுது மாத்திரம் ஆமென் நீங்க எனக்கு தேவன், நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்றல்ல, சிலவற்றை இழக்கிற நிலைமைகள்ல நம்மளை நடத்தினாலோ, சில ஒன்றுமே இல்லாத நிலைமையில கர்த்தர் நம்மை வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனாலும் அங்கேயும் தேவனுடைய இரக்கத்திற்காக காத்திருக்க தயாரானால், அவருடைய கரத்தின் மேலேயே நோக்கமாய் இருக்க தயாரானால், அவரை மாத்திரமே நம்ம நோக்கி பார்ப்போமானால் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இழந்ததை விட மேலான காரியத்துல மேலான நன்மைகளால் நம்மை நிரப்ப வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. யாக்கோபு ஆமென் ஸ்தோத்திரம் ராகேல் இடத்துல ரொம்ப பிரியமா இருந்தான். லேயாளை விட ராகேல் இடத்துல பிரியமா இருந்தான். அவர்களுக்கு 2 குமாரர்கள் கொடுக்கப்பட்டாங்க, யோசேப்பு, பென்யமீன். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா யாக்கோபோடு கூட இல்ல, உடனே இழந்துட்டான். திரும்ப யார் இருக்கிறா அப்படின்னா அந்த ஸ்தானத்துல யோசேப்பினுடைய ஸ்தானத்துல யாரை வைக்கிறான் அப்படின்னா பென்யமீனை வைக்கிறான். பென்யமீன் தான் அவனுக்கு ஆறுதலா இருக்கிறவனாய் காணப்பட்டான். அவனுக்கு 10 குமாரர்கள் அதுக்கப்புறம் இருந்தாலுமே யாக்கோபுக்கு கடைசி நாட்கள்ல ஆறுதல் அப்படின்னா யாரு அப்படின்னா பென்யமீன் தான். ஏன்னா தான் ரொம்ப நேசித்த யாரை இழந்துட்டான், யோசேப்பை இழந்துட்டான். இனி அவனுடைய குமாரன், ஏன்னா ராகேல் மேலும் ரொம்ப பிரியமா இருந்தான், யோசேப்பின் மேலும் ரொம்ப பிரியமா இருந்தான். இப்ப 2 பேருமே இல்ல, யார் தான் இருக்கிறா, பென்யமீன் தான் இருக்கான். பென்யமீன் தான் அவனுக்கு ஆறுதலா இருந்தவனாய் காணப்பட்டான். அப்போ இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில தேசத்துல பஞ்சமா இருக்கிற பொழுது இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை எங்க அனுப்புறான், எகிப்துக்கு அனுப்புகிறான். இப்ப எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போனதுக்கு அப்புறமா யோசேப்பு இவங்களை எல்லாம் பார்த்துட்டு சிமியோனை பிடிச்சு வச்சுட்டான். மீதி 9 பேரை அனுப்பிச்சுட்டு நீங்க பென்யமீனை கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், சிமியோனை விடுவேன் அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறமா இந்த செய்தியை போய் யாக்கோபுட்ட சொல்றாங்க. இப்போ யாக்கோபுக்கு என்ன அப்படின்னா, இவனுக்கு மூத்த சகோதரனா இருந்த யோசேப்பை நான் இழந்துட்டேன், இனி நான் இவனையும் இழந்துருவணும் அப்படின்ட்டு அவன் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 43வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 43:14. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக, நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன் என்றான். ஓகே, ஆமென். சோ இங்க யாக்கோபு இந்த காரியத்தை எல்லாம் கேட்டுட்டு யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள்ட்ட சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த மனிதன் அங்கிருந்த உங்கள் மற்ற சகோதரையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன்
அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இங்க யாக்கோபு, ஆண்டவரே நீங்க தானே என்ன தெரிந்து கொண்டீங்க, நீங்க தானே என்ன அழைச்சிங்க, நீங்க தானே என்ன வனாந்தரத்துல நடத்தி கொண்டு போய் 2 மடங்கு ஆசீர்வாதங்களால என்ன திருப்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதி உயர்த்தாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் அந்த மனுஷன் மேல கிடைக்க பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டான். ஒருவேளை நீங்க ஆபிரகாமுக்கு, என்னுடைய தாத்தாவுக்கு நீங்க தேவனாய் இருந்தீங்க, என்னுடைய அப்பாவுக்கு தேவனாய் இருந்தீங்க, எனக்கும் நீங்க தேவனாய் இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் இதெல்லாத்தையும் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவனை குற்றம் சாட்டல. யோசேப்பை எடுத்துக்கொண்டீங்க, யோசேப்பை இழக்க பண்ணீங்க, இப்ப பென்யமீனும் போக போறான் அப்படின்னு சொல்லி தேவன் பேரில் குற்றம் சாட்டாதபடிக்கு தேவனுடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இங்க சொல்லப்படுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. அப்படி பென்யமீன் திரும்ப வரல அப்படின்னா 10 குமாரர்கள் இருக்கிறாங்க, இருந்தும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் பிள்ளையற்றவனாய் போல இருப்பேன். அங்க 10 குமாரர்கள் இருந்தும் இப்ப யோசேப்பு இல்ல, இப்ப 12 பேர்ல யோசேப்பு இல்ல, 11 பேர். 11 பேர்ல பென்யமீன் போயிட்டா மீறி எத்தனை குமாரர்கள் இருப்பாங்க? 10 பேர் இருப்பாங்க. ஆனா அவன் அவர்களை குமாரர்களாய் கணக்கெடுக்காதபடிக்கு, ஏன் அப்படின்னா பிரியமா இருக்கிறது யோசேப்பின் மேலையும் பென்யமீன் மேலும் தான். அப்ப இங்க பென்யமீன், யோசேப்பும் இல்ல, ராகேலும் இல்ல, அந்த வம்சத்துல பென்யமீன் தான் இருக்கான். அவனை வைத்து தான் ஆறுதல் பெற்றுக் கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அவனையே இழந்துட்டுனா எனக்கு ஆறுதல் இல்லை, நான் இரக்கம் அல்லாதவனாய் போயிடுவேன், அல்லது நான் பிள்ளையற்றவனாய் போய்விடுவேன், இனி நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில யாக்கோபு தேவனிடத்துல, அந்த உம்முடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவீராக அப்படின்ட்டு தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல இரக்கத்திற்காக காத்திருந்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்படி இருக்கிற பொழுது யோசேப்பு பென்யமீனை அழைத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பென்யமீன், யோசேப்பு வந்து பென்யமீனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பி விடுறான். அனுப்பி விடுறப்ப பென்யமீனுடைய பையில என்ன போட்டு வைக்கிறான்? மற்ற எல்லாருடைய பையிலையும் பணத்தை போட்டு வச்சுட்டு இவன் பையில என்ன போட்டு வைக்கிறான்? வெள்ளி பாத்திரத்தையும் கொஞ்சம் பணத்தையும் போட்டு வச்சுட்டு திரும்ப பென்யமீனை அவன் பிடிச்சு வச்சுக்கிறான். பென்யமீனை பிடிச்சு வச்சுட்டு அவனை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி யோசேப்பு ஒரு பக்கம் நின்று கொண்டு இருக்கான். அப்படி இனி இந்த இடத்துல இருந்து பென்யமீனை இவங்கனால வம்புக்கு இழுத்துட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா, அப்படி நினைச்சாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே யோசேப்பு என்ன பண்ணிடுவான்? பிடிச்சிருவான், இல்லை அழிச்சிருவான். ஏன்னா அவன் அந்த சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் இவன் எகிப்தினுடைய அதிகாரி தான், யோசேப்புன்னு தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இனி பென்யமீனை கொண்டு போக முடியுமா, திரும்ப அழைத்து கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு நேரத்துல ஆதியாகமம் 44வது அதிகாரம் 27, 28 வாசிங்களேன். என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றார், அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன், இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். ஓகே, இங்க யோசேப்பு கிட்ட வந்து சொல்றாங்க, அப்ப எங்க தகப்பனர் வந்து இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை சொல்றாங்க. 2 பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தன் போயிட்டான், இவன் மட்டும் தான் இருக்கிறான், திரும்ப இவனை நாங்க கூட்டிட்டு போகல அப்படின்னா அந்த தகப்பன் வந்து வியாகுலத்தினாலே அவரை வந்து இறக்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாளத்துல இறங்குகிறவனை போல இருப்பேன் அப்படின்ட்டு எங்க தகப்பன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு யோசேப்பினிடத்துல இரக்கம் பெறுவதற்காக இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு 30வது அதிகாரத்துல சொல்லப்படுகிற 30வது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது, ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியாரிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவன் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் அப்படின்ட்டு இதெல்லாத்தையும் யார்கிட்ட சொல்றாங்க? யோசேப்பிட்ட சொல்றாங்க. இப்போ பென்யமீன் வல்ல அப்படின்னா யாக்கோபு இறந்துருவாரு அப்படிங்கிற காரியம் யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்ப யோசேப்பு பென்யமீனை விடலாம், விடாமையும் இருக்கலாம், அல்லது தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம், அல்லது ஒருவேளை யோசேப்பு இதை கேட்கிற பொழுது யோசேப்பினுடைய மைண்ட்ல இப்படியும் கூட யோசிக்க தோணலாம்,
யாக்கோபுக்கு பிரியமாய் அந்த காலகட்டத்துல இருந்த மகன் யாரு? யோசேப்பு. ஆனா யோசேப்பு போன பொழுது இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் யார்கிட்ட வரல, யாக்கோபு கிட்ட இருந்து வரல. ஆனா இப்ப இந்த பென்யமீன் போயிட்டான் அப்படின்ட்டு, பென்யமீன் வரல அப்படின்னு கேட்டா, அதை கேட்ட உடனே அவர் இறந்து போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு காரியங்கள்லாம் யோசேப்புக்கு கேட்கப்படுகிறது பொழுது, நான் அந்த இடத்துல இருந்து மாற்றப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட துக்கம் அவர் அனுபவித்தாரா அப்படிங்கிறது யோசேப்புக்கு தெரியாது. ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருக்கலாம், நான் இல்லாதப்ப அவர் இந்த இரக்கத்தை இந்த வேதனையை காண்பிக்கல, நான் அந்த இடத்துல இருந்து மாற்றப்பட்ட பொழுது அவர் இப்படியெல்லாம் வேதனை பெற்றுப்பாரான்னு தெரியல, ஆனா என்னுடைய ஸ்தானத்துக்கு வேறொத்த வந்துட்டானே அப்படின்னு கூட யோசேப்பு நினைச்சிருக்கலாம். நான் அந்த இடத்துல இல்ல, ஆனா அப்பையெல்லாம் யாக்கோபு இப்படி பேசியிருப்பாரா அப்படின்ட்டு யோசேப்பு நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப என்னுடைய ஸ்தானத்துல வேறொத்த வந்துட்டான், இப்ப பென்யமீன் இல்லைங்கிறப்ப மட்டும் இவர் இப்படி எல்லாம் வார்த்தை சொல்றாரு அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அமேன் ஸ்தோத்திரம், யூதா அந்த யோசேப்புக்கு முன்னாடி அந்த பென்யமீனை திரும்ப யாக்கோபுக்கு முன்னாடி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக யூதா பொறுப்பெடுத்து கதறுகிறவனாய் காணப்பட்டான். அதுக்கப்புறமெல்லாம் வாசித்தா யூதா யோசேப்பு கிட்ட ரொம்ப கெஞ்சி அழுகிற ஒரு நிலைமைக்கு போகிறான். எப்படியாவது இந்த பென்யமீனை விட்டுருங்க, நான் வேணா உங்களுக்கு அடிமையா இருந்துக்கிறேன், நான் வேணா இந்த இடத்துல பென்யமீனுக்கு பதிலா அடிமையா இருந்துக்கிறேன், பென்யமீன் அவனை யாக்கோபு கிட்ட விட்டுருங்க. ஏன் அப்படின்னா யாக்கோபு பென்யமீன் வரல அப்படின்னா யாக்கோபு இறந்துருவார் அப்படின்ட்டு நிறைய காரியங்களை சொன்னதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் இரக்கம் பாராட்டாம, இதுவரைக்கும் தன்னை வெளிப்படுத்தாத யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் ஆமென் ஸ்தோத்திரம், நாம் சில சிறையிருப்புல இருக்கிற பொழுது எப்படி பென்யமீன் யோசேப்பினுடைய சிறையிருப்புல வைக்கப்படுவான் என்று தெரிந்தவுடனே யூதா அதற்காக பொறுப்பெடுத்து யோசேப்புக்கு முன்னாடி கதறினானோ, யோசேப்புக்கு முன்னாடி அழுதானோ, அதே போல நாம் சில சிறையிருப்புல வைக்கப்படுகிற பொழுது, நாம் சில இனி வெளிவர முடியாது என்கிற காரியத்தில் வைக்கப்படுகிற பொழுது அன்றைக்கு யூதா பொறுப்பெடுத்தான். ஆமென். இன்றைக்கு யூதாவினுடைய வம்சத்தில் வருகிற யூதாவின் வேரும் தாவீதின் குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக முன் வந்து சிலவற்றை ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா சொல்லுகிற காரியம் பென்யமீனுக்காக, பென்யமீன் இருக்க வேண்டிய சிறையில, பென்யமீன் அனுபவிக்கப்பட வேண்டிய வேதனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். யூதா எப்படி முன் வந்தானோ அதே போல நாம் ஏற்கப்பட வேண்டிய தண்டனைகளுக்கு, நாம் இருக்கப்பட வேண்டிய சிறையிருப்புகளுக்கு, நாம் அனுபவிக்கப்பட வேண்டிய வேதனைகளுக்கு நமக்காக நமக்கு பதிலாக சிலுவையில் யூதாவின் வேருமாய் தாவீதின் குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். அந்த சிலுவை நிமித்தமாய் சில இரக்கங்களினாலே ஜீவனை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்டனைக்குட்படுத்தப்பட்ட வேண்டிய பென்யமீனை விடுவிக்கும்படியாய் ஆண்டவரே, பென்யமீன் அல்ல நான் வருகிறேன்ட்டு மற்ற சகோதரர்கள் இருக்கிற பொழுது யூதா எப்படி முன் வந்தானோ அதே போல பிதாவானவர் நம்மை அவன் பாவத்திற்கு மரணம் சம்பளம் என்று நியமித்து வைக்கிற சட்டத்தை எழுதி வைத்து இருக்கிற பொழுது, நியாயப்பிரமாணம் இருக்கிற பொழுது ஆண்டவரே, இந்த ஜனத்திற்காக இவர்கள் பட வேண்டிய வேதனைக்காக இவர்கள் அல்ல, இவர்களுக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி நமக்கு பதிலாய் வந்து நின்றதினாலே அவருடைய இரத்தத்தினாலே இரக்கம் பெற்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் பெற முடியாத ஒரு இடத்துல யூதா முன்னிருந்து கதறி அழுது அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணின நிமித்தமாய் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்த அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, அடுத்த அதிகாரம் 45:1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். ஓகே, போதும். அமேன் ஸ்தோத்திரம். அதுல சொல்லப்படுகிறது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது அவங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே நான் தான் யோசேப்பினை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த சிமியோனை பிடிக்கிற பொழுதும் நான் தான் யோசேப்பினை வெளிப்படுத்தி இருக்கலாம், அல்லது பென்யமீன் வந்ததுக்கு அப்புறமும் நான் தான் யோசேப்பினை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல
பென்யமீனை அனுப்பல அப்படின்னா தன்னுடைய தகப்பன் அங்க மரித்து போயிடுவார், இனி அவனை பார்க்க முடியாது, இனி அவன் இருக்க மாட்டாங்கிற அந்த காரியத்தை கேட்ட உடனே யோசேப்பு தன்னை தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் ஆமென் ஸ்தோத்திரம், இதுக்கப்புறமா என்னுடைய பிள்ளையினால இதை தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கப்புறமா இந்த பலவீனத்தினால அவனால நடக்க முடியாது, இதுக்கப்புறமா இந்த பலவீனத்தை அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுக்கப்புறமா இந்த போராட்டத்தில் அவனுக்கு நடப்பதற்கு பலன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் நம்மிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை இங்க இது சிமியோனை பிடிக்கிற பொழுதும் ஜனங்க கதறாங்க, அல்லது தன்னுடைய சகோதரர்கள் கதறாங்க, கெஞ்சுறாங்க. பென்யமீனை கூட்டிட்டு வந்து பிடிக்கிற பொழுதும் கதறாங்க. ஆனா அப்ப எல்லாம் இறங்காத யோசேப்பு தன்னுடைய தகப்பன் இவனை கூட்டிட்டு போகலினா அவனை இனி பார்க்க முடியாது, அவன் இனி இருக்க மாட்டான்னு தெரிஞ்ச உடனே யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில போராட்டங்களின் நடுவில், சில பாடுகளின் நடுவில், சில வியாதிகளின் நடுவில், ஆமென் ஸ்தோத்திரம், மரணப்படுக்கையின் நடுவில், அல்லது மரணத்தின் வாசல்கள் நமக்கு முன்பாக திறந்திருக்கிற பொழுது இனி இந்த டைமை விட்டா இனி இவனுடைய ஜீவன் காப்பாற்ற முடியாது அப்படிங்கறது வெளிப்படுத்த தெரிய வந்துச்சு அப்படின்னா தேவன் அதுக்கப்புறமும் மௌனமாய் இருக்க மாட்டார், தன்னை வெளிப்படுத்தி நம்மேல் இரக்கம் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அதே போலதான் ஆமென் ஸ்தோத்திரம், எப்படி யோசேப்பு இதுக்கு மேலயும் நம்ம டைட்டா பிடிச்சோம் அப்படின்னா, இதுக்கு மேலயும் தன்னை வெளிப்படுத்தல அப்படின்னா அங்க யாக்கோபு நீ இருக்க மாட்டாங்கிற காரியம் தெரிந்த உடனே தன்னை வெளிப்படுத்தினவனாய் காணப்பட்டான். அதே போல ஆமென் ஸ்தோத்திரம், இனி நம்ம அனுபவிக்கிற வேதனைகளாகட்டும், நம்ம அனுபவிக்கிற பாடுகளாகட்டும், நம்ம அனுபவிக்கிற வியாதியின் கட்டுகளோ அல்லது சாபத்தினுடைய காரியங்கள் நிமித்தமாய் இனி நம்ம ஜீவிக்க முடியாது, இனி நம்மளால மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் ஆமென் ஸ்தோத்திரம் தெரிய வருகிற பொழுது தேவன் பிதா தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னொன்னு யாக்கோபு அந்த இடத்துல சொன்னாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் மேல் இரக்கம், அவன் நிமித்தமாய் நமக்கு இரக்கம் பாராட்டுவார் அப்படின்ட்டு. அந்த இரக்கத்தை யாக்கோபு எப்படி பெற்றான்னா, அந்த இரக்கத்தினால அவனுக்கு ரெண்டு காரியம் நடந்துச்சு தேவன் கொடுத்த இரக்கத்தினால. ஒண்ணு, இழந்திடுவேனோ என்று நினைத்த பென்யமீனை அவனிடத்துல கொண்டு வந்தது. ரெண்டு, ஏற்கனவே இழந்தேன் என்று நினைத்த யோசேப்பையும் அவனோட கூட கூட்டிக் கொண்டு வந்ததாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த இரக்கம் யாக்கோபுக்கு ரெண்டு காரியத்தை கொண்டு வந்துச்சு. இங்க பென்யமீன் அனுப்புறதுக்கு முன்னாடி அவன் சொன்னது, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் மூலியமா எனக்கு இரக்கம் பாராட்டுவார் அப்படின்ட்டு. அந்த இரக்கம் பெற்ற உடனே ஒண்ணு, எதை இழந்துருவன் நினைச்சானோ அதை ஜீவனோடு கொண்டு வந்தது. ரெண்டு, ஆல்ரெடி நான் இழந்துட்டேன்னு நினைச்ச யோசேப்பையும் அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காய் காத்திருக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த காரியங்கள்ல நான் போற்றுவேனோ அல்லது இந்த காரியத்தை நான் இழந்துடுவேனோன்ட்டு நம்ம எதையெல்லாம் முன்னிறுத்தி வைத்திருக்கிறோமோ அதையும் தேவன் தன்னுடைய இரக்கத்தினால் கொடுப்பார். ரெண்டு, நான் ஆல்ரெடி இழந்துட்ட ஆண்டவரே, ஆல்ரெடி நான் போட்டுட்ட ஆண்டவரே, அதில் நான் எப்படி ஜெயம் பெற முடியும்னா அந்த இழந்ததையும் திரும்ப நம்முடைய கரத்தில் கொடுத்து நம்ம இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு இருக்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், அவன் பேரில் இரக்கம் பாராட்டி. ஏன்னா அங்க இரக்கம் பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை, தன்னோட கூட இருந்தவங்க எல்லாம் தாவீது அடிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டாங்க, அவனுக்கு இரக்கம் பாராட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லை. ஆனா அந்த இடத்துல ஒருத்தனாலையும் இரக்கம் பாராட்ட முடியாது அப்படிங்கிற பொழுது தேவன் அவனுக்கு பாராட்டின இரக்கம் அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திருப்பி கொடுத்ததாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இழந்துட்டேன்னு எல்லாத்தையும் நினைச்சிட்டான். ஒரு பக்கம் அவன் கூட இருக்கிறவங்க கல் எடுக்கிறாங்க அவன் அடிக்கிறதுக்கு, அந்த இடத்துல அவனுக்கு இரக்கம் பாராட்டுறக்கோ, அவனுக்கு ஆறுதல் சொல்றக்கோ, அவனுக்கு தயை பாராட்டுறக்கோ, அவன் மேல கிருபை வைக்கிறக்கோ ஒருத்தரும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பாராட்டுகிற இரக்கம் எப்படின்னா, இனி எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா,
எனக்கு யார் இனி என்னை கையை பிடிச்சு வழி நடத்தி கொண்டு போவா? எனக்கு இனி யார் எனக்கு நல்ல பாதைகளை காண்பிப்பார்? என் கூட யாருமே இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல நான் இருக்கிறேன்ட்டு நம்முடைய கரத்தை பிடிக்கிறாருல்ல, அதுதான் தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அந்த இடத்துல சிவனோன்ல ஆமென் ஸ்தோத்திரம், அவன் கூட இருந்தவனே அடிக்கிறதுக்கு தயாராயிட்டான். இன்னொன்னு, தாவீது அழுகிறதுக்கு கூட பலனில்லைன்னு சொல்லப்படுகிறது. அத்தனை ஒரு வியாகுலத்தின் நடுவில் இருக்கிற பொழுது வசனம் சொல்லப்படுகிறது, தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான் அப்படின்ட்டு. திடப்படுத்தி கொண்ட தாவீதை கைவிடாத தேவன், இரக்கத்தின் தேவனாய் காணப்படுகிறார். அந்த தேவன் நம்முடைய தேவனாயும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இரக்கம் பாராட்ட முடியாத, இரக்கத்தை பெற முடியாதபடிக்கு இருந்த தாவீதுக்கு ஒரு இரக்கம் கிடைக்குமானால், அந்த இரக்கத்தின் தேவனை நம்பி வந்திருக்கிற எனக்கு இந்த பகல் வேளையில் ஒரு இரக்கம் உண்டாகும். என்னுடைய வியாதியை யார் மாற்றுவார்? என்னுடைய பலவீனத்தை யார் மாற்றுவார்? என்னுடைய பாடுகளை யார் நீக்குவார்? என் கூட யாருமே இல்ல ஆண்டவரே. எனக்கு ஆறுதலாய் பேச, என்னுடைய கண்ணீரை துடைக்க, எனக்கு பாதைகளை காட்ட யாருமே இல்லை என்று ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு, மனபாரத்தோடு ஒருவேளை இந்த தேவ சமூகத்திலே வந்திருப்பீர்களானால் கர்த்தர் சொல்வார், நான் உனக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு இரக்கத்தை பாராட்டி அவன் இழந்த சகலவற்றையும் தேவன் அவனுடைய கரத்துல கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இதே நம்ம எலிசாவினுடைய காரியத்துல பார்க்கிற பொழுது, எலிசா கூட வேலை செஞ்சிருந்த ஒரு மனுஷன் கோடாரிய தண்ணிக்குள்ள கீழே போட்டுருவான். இழந்துட்டேன்னு நினைக்கிறான். ஆனா எலிசா வந்து அந்த இடத்துல கோடாரி எந்த இடத்துல விழுந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஆமென் ஸ்தோத்திரம், எலிசாவின் மூலமாய் ஒரு இரக்கம் கிடைத்து விழுந்து போன, தண்ணீருக்குள் மூழ்கி போன ஒரு கோடாரி மேல வரும்னா ஆமென் தேவனிடத்துல கேட்கிற பொழுது, ஆமென் எலிசா கிட்ட கேட்கிற பொழுது அந்த மனுஷனுக்காக, வேலைக்காரனுக்காக எலிசாவினுடைய இருதயம் இரக்கம் பாராட்டும்னா, தேவனுடைய இருதயம், எலிசாவினுடைய தேவன் அவர் இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே, ஒரு வேலைக்காரனுடைய கோடாரி விழுந்துருச்சு அப்படின்ன உடனே எலிசா அவனுக்காக இறங்கி வந்து எந்த இடத்துல கோடாரி விழுந்துச்சு கேட்டு அந்த கோடாரியை எடுப்பதற்கு இரக்கம் பாராட்டுவான்னா, ஜீவனுள்ள தேவன், தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், எங்களை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய தேவனிடத்துல இந்த பகல் வேளையில இரக்கத்துக்காய் காத்திருக்கிறோம், இரக்கத்துக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு அன்றைக்கு போராடுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழியே நான் உம்மை போக விட. இரக்கத்துக்காக கெஞ்சுகிறான், எப்படியாவது எங்க மேல இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஏசாக்கு முன்னாடி போய் நாள் நிக்க முடியாது, எனக்கு இறங்கும் அப்படின்னதுக்கு அப்புறமாய் தேவன் அவன் பேரை கேட்டு அவனை ஆசீர்வதித்ததுக்கு அப்புறமாய் யாக்கோபுக்கு தீங்கு நினைக்கும்படியா ஏசாவினுடைய நிழல் அவன் மேல் படாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் இரக்கமாய் இருந்தார். ஏசா மாத்திரமல்ல, அவன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆமென் வசனம் சொல்லப்படுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஏசா மட்டும் இல்ல, ஒருத்தன் அவனுக்கு விரோதமாய் கை வைக்காதபடிக்கு அவன் மேல் கர்த்தர் இரக்கமாய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு தேவ சமூகத்துல அவன் இருதயத்தை திறந்து, உங்க இருதயத்துல என்னென்ன பாரம் இருக்குதோ, என்னென்ன போராட்டம் இருக்குதோ, ஆண்டவரே இதெல்லாம் என்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் என்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது, ஆண்டவரே இந்த காரியங்களிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு எனக்கு என் கூட மனுஷன் இல்லை, இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு நீ யாரும் இல்லை, நான் அழுகிற பொழுது என்னுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆள்கள் இல்லை ஆண்டவரே, எனக்கு சமாதானம் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை ஆண்டவரே. ஆனா உம்மை நம்பி நான் இந்த பகல் வேளையில வந்திருக்கேன். எனக்கு ஒரு இரக்கம் பாராட்டு, எனக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவர். இரக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாய்களை திறந்து தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆமென் ஸ்தோத்திரம். எப்படி தானியேல் தன்னுடைய நீதியை உயர்த்தாதபடிக்கு, ஆமென் ஆண்டவரே, நான் நீதியை அல்ல, எங்களுடைய நீதி அல்ல, உம்முடைய இரக்கத்தை நம்பி வந்திருக்கிறேன், உம்முடைய இரக்கத்தை நம்பி வந்திருக்கிறேன். எப்படி
எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் வடித்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க அப்படிங்கிற பொழுது, அவன் இரக்கத்துக்காக காத்திருந்த பொழுது அவனுடைய நாட்கள் 15 வருடமாய் கூட்டி கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகார் தன்னுடைய பிள்ளைய ஒரு இடத்துல வச்சுட்டு, என் பிள்ளைய சாகிறத பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஆகார் தூர போய் நின்று அழுகிறான். ஆகார் அந்த பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டல, அல்லது எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான பிள்ளைய தூக்கிட்டு போகல. பிள்ளைய வச்சுட்டு ஆகார் அம்பு எறிகிற தூரத்துல நிற்கிறார். பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு தேவன் பிள்ளையின் மேல் இரக்கம் பாராட்டினவராய் காணப்பட்டார். பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்க கூடாதுன்னு தான் பிள்ளையை வச்சுட்டு ஆகார் தூரமா போகிறார். ஆனா ஆகார் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டாலோ இல்லையோ, அந்த வனாந்தரத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள் கேட்டுச்சோ இல்லையோ, அல்லது ஆபிரகாமுடைய செவிகள் கேட்டுச்சோ இல்லையோ, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சப்தம், தேவனுடைய செவி கேட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் கூக்குரல்கள் உங்களுடைய உறவினர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, உங்களுடைய தகப்பன் தாய் கேட்கிறார்களோ இல்லையோ, ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் குமுறல்கள், இருதயத்தின் கூக்குரல்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்ட உடனே அந்த இடத்துல நீரூற்றி இருப்பதை ஆகாருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் பாராட்டுகிற இரக்கம் எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எது இல்லைன்னு இருக்குதோ அதை காணும்படியாய் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோடாரி இல்ல, ஆனா கர்த்தர் கொண்டு வந்தார். தண்ணீர் இல்ல, ஆனா கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கும் வாழ்க்கையில ஆண்டவரே இதெல்லாம் இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் இல்ல ஆண்டவரே என்று நீ தேவனிடத்துல கேட்க 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 அவருடைய இரக்கத்தினாலே இல்லாததை இருக்கிறதை போல என்று அழைக்கிறவர் நம்முடைய கரங்களில் பிடித்து வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, நீர்